இல்லை, நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 42. எல்லாம் சொல்லிடுறா. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிடுறா. திருதராஷ்டிரம் வந்து எல்லாம் துரோணர், கிருபர் அவளை எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி நாட்டை வந்து என்ன பண்ணலாம், இது மாதிரி விதுரோட ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னா அமைதி சபையை கூட்டார். அந்த இடத்துல தான் விதுரர் இதெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு பிரித்து கொடுத்துறது தான் சரியாக இருக்கும். அவாவா வழியை தனித்தனியாக ஆக்கி விட்ருவான், இவா 2 பேரையும் ஒன்றா சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அதை இவர்கிட்ட பீஷ்மர்கிட்ட சொன்னோடனே பீஷ்மரும் எல்லா யோசனை பார்த்து சரி, அது பரவாயில்ல தான், 2 பேரும் ராஜாவாக தானே இருக்காங்க, 2 பேரும் 2 பக்கமாக நாட்டை ஆண்டு போகிறா, அவ்வளோதானே. இல்லைடா இது சண்டை தீராது போல் இருக்கு, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இவாளே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாலே. இந்த வாரணாவதத்தில் அவளை எரிச்சதை வந்து பீஷ்மரால் ஜீரணிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்கானே, இவன் என்னதான் பண்ண மாட்டான் துரியோதனன்றது அவருக்கு உள்ளுக்குள்ள புரிகிறது. இருந்தாலும் அந்த நாட்டு ராஜா இதுல அஸ்தினாபுரத்தை பாதுகாக்கணும், அந்த அஸ்தினாபுரத்து தலைமை அரசன்றதை பாதுகாக்கணும், அஸ்தினாபுரத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது துரியோதனன் போட்ட சாதம், அதுவும் அவருக்கு வந்து உடம்புல வேலை செய்யுது. அதை பின்னாடி சொல்லுவார் ஒரு நேரத்தில். இந்த மாதிரிலாம் இதை நடந்த உடனே என்ன ஆகுது, நாட்டை பிரிச்சுடலான்னு முடிவு பண்ணுறா. உடனே நாட்டை பிரிச்சுடலான்றது திருதராஷ்டிரன் சொன்னோடனே சரின்னு ஒத்துக்கிறா. அப்போதான் பாண்டவர்கள் தனியாக வந்துடுறா. அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான், அர்ஜுனன் இந்த பக்கம் இருக்கான். துரியோதனன் வந்து அவள் அப்பா திருதராஷ்டிரனை கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு நீ ஒத்துட்ட, சரி போட்டோம், இப்படி தான் பிரிக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் பிரிக்கணும்ட்டு நாட்டை பிரிக்கிறது வந்து இவா பண்ணுறது தானே. இஷ்டமாக வெறும் காடு கரை ஒன்றுமே இல்லாத ஒரு பஞ்சம் இது பஞ்சம் அந்த உட்காந்து பூந்து விளையாடுற இடத்துல, அது மாதிரி இடத்துல பஞ்சம் பரதேசியாக இருக்கிற நாடெல்லாம் பார்த்து, இருக்கிற இடத்துல திராபையாக இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாது காடு வனம் ஒரே முள் குதிரமா இருக்கிற இடமா பார்த்து எல்லாத்தையும் எடுத்து காண்டவ பிரஸ்தம்னு ஒரு இடம், அது அரசாலையில் தான் இருக்குது. பேருக்கு தான் அரசாபுரத்து அரசன்ற மாதிரி இருக்குது. அஸ்தினாபுரத்தால் அரசாளவே முடியாது. அங்கே எல்லாம் அங்கே யாரும் மக்களே ஜனங்களே கிடையாது, எல்லாம் கிராமத்து காட்டுவாசிகளும் கிராமத்து மக்கள் தானே. அவளை என்ன அரசாள முடியும், அவளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து எல்லாத்தையும் எடுத்து செலக்ட் பண்ணி அந்த இடத்த கொடுத்து விட்டுறா. அந்த இடத்து தர்மருக்கு வந்து அந்த இடத்து தர்மர் வந்து நீ இந்த இடத்துல நீ கட்டிட்டு நீ போய்க்கொள்றான். அஸ்தினாபுரத்துலேருந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்னு அதையும் சொல்லிடுறான். துரியோதனன் சொல்லிடுறான். துரியோதனன் சொல்லி திருதராஷ்டிரன் வந்து கரெக்டாக பிரிக்கிற மாதிரி பிரித்து சும்மா பேருக்கு பிரிச்சுட்டு இருக்கிற காடு அந்த அந்த கரம்பை எல்லாம் தர்மர் தலையில் கட்டிட்டு எல்லாத்தையும் நீ போய் நாட்டை ஆண்டுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். சும்மா பேருக்கு நாட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுறா. தர்மருக்கு வந்து என்ன தெரியுது, தர்மருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் சண்டை மட்டும் வந்துடக்கூடாது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை இல்லாத, சண்டையை அவாய்ட் பண்ணணும்னு தான் தர்மர் கடைசி வரைக்கும் நினைக்கிறேன். சண்டை போட்டுக்க வேண்டாம், சரி பரவாயில்ல, நம்ம தம்பி தானே ஆண்டு போகிறான், ஆண்டு போட்டு நம்மளுக்கு இந்த காட்டை கொடுத்துருக்கான், பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்தா பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் மட்டும் பொறுக்காது. பீமனுக்கு பொறுக்காது. பீமனுக்கு வந்து என்னையா இதுக்கு பேர் பிரிக்கிறதா, இதுக்கு பேர் நாட்டை பிரிக்கிறதுங்க பேர், யாரையும் ஏமாத்துறா, இது எல்லாரும் ஒத்துக்கிறா. பீஷ்மர்லாம் எப்படி ஒத்துக்கிறாரு இதுக்கு? பீஷ்மர் துரோணர்லாம் நியாயமானவான்னு சொல்றீங்க, எல்லாரும் கேட்கவே கேட்பான் அந்த பீமன். இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எங்களுக்கு பிரித்து கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம் இதுன்னு பீமன் தான் கேட்பான். அர்ஜுனன் கூட கேட்க மாட்டான், பேசாமல் இருப்பான். அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் மனசில், இந்த மாதிரி படித்து கொடுத்துருக்காளேன்னு. நகுல சகாதேவனுக்கு முற்றும் தெரிஞ்சவன், அவன் இதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டான், எதை பற்றியும் இல்லை அவளுக்கு. நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் இது எதுவே நம்ம தர்மர் என்ன சொல்கிறாரோ அது அவ்வளோதான், வேற எதுவும் அவள் இதுலேயும் வந்து தலையிட்டுக்கல தாழ்க்கல. இதில் அதிகமாக பாட்டு எடுத்துட்டதெல்லாம் பீமனும் அர்ஜுனன் தான். அர்ஜுனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் பீமன் வெளிப்படையாகவே கேட்டுவான் துரியோதனன் இருக்கும்போது திருதராஷ்டிரன் கேட்பான், பெரியப்பா நீங்கள் பண்ணுறது சரியா, இந்த மாதிரி ஒரு காட்டை எங்ககிட்ட கொடுக்குறீங்களே, இதை போய் எங்களால் ஆட்சி தான் பண்ண முடியுமா, ஆட்சி செய்யறதுக்கான இடமா அது, ஒரு காடு முள்ளு காடாக இருக்குது, இந்த காட்டை நாங்கள் எப்போ அழிக்கிறது, எப்போ நாங்கள் இங்கே அரண்மனை கட்டிட்டு நாங்கள் எப்போ இங்கே போகிறது, எங்களுக்கு ராஜ்யன்றது என்ன, இது ஒரு செல்வமே இல்லாத வெறும் அப்படியே பாழடைஞ்சு போன வறுமை தாண்டவம் ஆடுற இடத்த எடுத்து எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பீஷ்மர் கேட்டுருவார். இது பீமன் கேட்டுருவான். பீமன் கேட்டவுடனே பீஷ்மர் முழிப்பார். பீஷ்மர் துரோணருக்கெல்லாம் நன்னா தெரியுது தப்புன்னு, என்ன தெரியுது முழிப்பார். ஆனாலும் வாய்மொழி மௌனியா இருப்பார். ஆனாலும் அந்த அரசவையில் நாங்கள் கொடுத்தது தான், இதுதான் நாங்கள் கொடுத்துருவோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி துரியோதனம் பேசுவான். திருதராஷ்டிரன் இந்த நாட்டை கொடுத்தேன்னு சொல்லிடுவார் ராஜான்ற பேருக்கு பொம்மையா. ஆனால் துரியோதனன் வந்து அவன் தான் அவங்க நடத்துறது எல்லாம். ஒரு அறிவிக்கப்படாத அரசனாக இருந்து அவன் போடுவான் எல்லாம்.
அதெல்லாம் அவ்வளோதான். எங்கள் அப்பா கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான். அதை வாங்கிட்டு போயிட்டு இரு. வேற ஒன்றும் பேசாதனும். பீமனை கடை பிடிக்காது துரியோதனுக்கு. துரியோதனை கண்டாலும் பீமனுக்கு பிடிக்காது. சொன்ன உடனே கருவின்ட்ட போவா இவா. இவா போனோடனே அங்கே போய் பார்ப்பா. அங்கே போய் பார்த்தா காடாக இருக்கும். கிருஷ்ணன் கூட இருப்பார். கிருஷ்ணன் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கிருஷ்ணன் வந்து அவங்ககிட்ட நன்னா உறவாயிடுவார். கிருஷ்ணன் வந்து முதல்ல பாண்டுவை இருக்கும்போது அங்கே வந்தார். அதுக்கப்புறம் இந்த திரௌபதி கல்யாணத்தப்போ வந்தார் இல்லையா. இது எப்படி கிருஷ்ணனுக்கு இது வருதுன்னா, குந்திக்கு வந்து குந்தியோட ஒரு விதத்துல தம்பி பிள்ளையா வரும் இவர். அத ஒண்ணு விட்ட தம்பி பிள்ளையா இவர் கிருஷ்ணனோட தாத்தா இருக்கார் இல்லையா, சூரசேனன். சூரசேனனோட இது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல்ல இல்லையா. உக்கிரசேனன் கிருஷ்ணனோட அப்பா நந்தகோபர். இது வசுதேவர். வசுதேவரோட முதல் ஒய்ஃப் வச்சிருக்கா. வசுதேவருக்கு 2 ஒய்ஃபு. அதுல முதல் ஒய்ஃப் வந்து ரோஹிணின்னு. அந்த ரோஹிணியோட புள்ளதான் பலராமர். 2வது ஒய்ஃபு தான் தேவகி. தேவகியோட புள்ளதான் கிருஷ்ணன். 2வது ஒய்ஃபு 2வது தேவகியை கல்யாணம் பண்ணிட்டப்பதான் இவருக்கு வந்து அந்த 8வது குழந்தை பிறக்கிறது. அந்த அசரீதி சொல்றதெல்லாம் அதெல்லாம் அப்பதான். வசுதேவர் வந்து முதல் கல்யாணம் வந்து ரோஹிணியை பண்ணிருக்கார். ரோஹிணிக்கு பிறந்த புள்ளதான் வந்து பலராமர். பலராமரை வந்து ஏற்கனவே இந்த நாட்டில் வந்து இவர் வந்து இந்த கம்சன் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணுறான். கம்சன் வந்து ரோகிணியை விட்டுட்டு ரோகிணியோட இன்னொரு தேவகியையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். தேவகி வந்து தேவகன்ற ராஜாவோட பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வசுதேவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். வசுதேவருக்கு வந்து தேவகி யாருன்னா கம்சனோட உக்கிரசேனோட புள்ள கம்சன். கம்சனோட தங்க தேவகி. அவளைதான் வசுதேவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். வசுதேவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே 2வது தாவரம். அதெல்லாம் 2 தாரம் 3 தாரம் அப்போ எல்லாம் 10 கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அப்போ சாதாரண ராஜாக்கள்ல. அது மாதிரி இவர் பண்ணிப்பார். இவர் பண்ணிக்கும் போது இவர் தேவகியை கல்யாணம் பண்ணிப்பார். அப்போ வந்து ஆடம்பரமா கர்ணன் எல்லாம் பண்ணி கூட்டின்னு வருவான். கொண்டு வரும்போது கர்ணன் ஆடம்பரமா எல்லா ஏற்பாடும் பண்ணி கூட்டின்னு வரும்போது அசரீரி சிரிக்கும். நீ இப்படி எல்லாம் பண்ற, நீ எப்படி உன்னோட நீ வந்து இந்த இவருக்கு பிறக்க போற 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போறது, நீ இவளுக்கு எவ்வளவு பண்றியன்னொடனே அவன் ஸ்டன் ஆயிடுவான். அந்த அசரீரி சவுண்டு கேட்ட உடனே கர்ணனுக்கு வந்து உள்ளுக்குள்ள பயம் கண்டுரும். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். உள்ளுக்குள்ள பயம் கண்டுரும். வசுதேவனையும் தேவகியும் விட மாட்டான். இவளுக்கு பிறக்க போற 8வது குழந்தை தான் நம்மள இது பண்ணுதுட்டு அவளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். ஜெயிலில் போட்டு அது நிறைய பண்ணுவான். ஜெயிலில் வச்சு அவளை ரொம்ப இம்சை பண்ணுவான். ஆனா அவன் 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அப்பதானே குழந்தை பிறக்கும். 8வது குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை கொண்டுடணும். இவனோட ஐடியா தான். 8 குழந்தை உனக்கு இது இவளை கொல்றதுக்கு போவான். அப்பயே அவன் கொல்றதுக்கு வருவான் கம்சன். கம்சன் கொல்றதுக்கு வரும்போது உக்கிரசேனரும் மற்றவான அது பண்ணக்கூடாது, தப்பு, தங்கை இல்லையா, உன் தங்கையை போய் நீ கொல்றியே, நாங்க என்ன பண்ணுவோம். அவளுக்கு தேவகியும் கெஞ்சுவா கம்சன்கிட்ட. நாங்க என்ன பண்ணோம்னா உங்களை நாங்க இதுல ஒண்ணும் பண்ணலையா, அசரீரி ஏதோ சொல்லிச்சு எங்களுக்கு பிறப்புற குழந்தைன்னு. எங்களுக்கு பிறக்க போற குழந்தை பிறந்தாதே, நாங்க வேணா குழந்தை பிறக்காமலே இருக்கணுவா. அதை இவன் ஒத்துக்க மாட்டான். குழந்தை பிறக்காமலே இருந்ததுன்னா என்னைக்கு வேணாலும், இன்னைக்கு இல்லை இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால குழந்தைய பிறக்க வச்சு 8வது பிறக்க குழந்தை வரைக்கும் நம்ம காலி பண்ணிடணும். அப்படி 8வது பிறக்க குழந்தைய நம்ம காலி பண்ணிடலான்ட்டு, சரி நீங்க வந்து என் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கணும்னு ஜெயிலில் வச்சிடறோம். சரி, இவாளுக்கு ஏதோ உயிர் பிச்சை கிடைச்ச வரைக்கும் போருண்டி வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், பேசாம இருந்துடுறா. உக்கிரசேனர் வந்து அவர் தான் ராஜா இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில கம்சன் என்ன பண்ணுவான், இந்த உக்கிரசேனரையே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். ஜெயிலில் போயிட்டு இவன் வந்துடுவான். ஜெயிலில் போட்டு இவன் ராஜா ஆயிடுவான். இவன் ராஜா ஆகிட்டவனே கம்சன் வந்து அப்ப குழந்தை பிறக்கிறத இவளுக்கு ரோஹிணிக்கு இதுகளுக்கு தேவகிக்கு ஜெயிலில் குழந்தை பிறக்குது. 8 குழந்தை ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு விடுறான் இவன் கர்ணன். வாங்கி கொண்டு விடுறான். கொண்டுட்டு கடைசியில 7வது குழந்தை பிறக்கும். அது வந்து மாயாதேவி பொண்ணு, மாயைன்ற அந்த பொண்ணு தான் பிறக்கும். அந்த பொண்ணு என்னன்னா இவரோட நந்தகோபரோட ஒய்ஃப் யசோதை இருக்கா இல்லையா, அவன் வயிற்றுல இருந்த கரு அது. அந்த கருவை மாத்திடுறான். அந்த கரு அங்க இல்லாத இங்க கொண்டு இவர வயிற்றுல வச்சுட்டு இவங்கிட்ட 7வது குழந்தை பிறக்கும்போது அந்த மாயாதேவி பிறக்கும். மாயாதேவியை அவன் கொல்லுவான். கொல்ல தூக்கி போடனே அது மேல போய் உட்காந்துட்டு அவன் சொல்லுவான், என்னையே நீ உன்னால என்ன பண்ண முடியும், என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னாலும் எனக்கு நீ டார்கெட் கிடையாது, உன்னை எனக்கு கொல்லணுன்றதெல்லாம் கிடையாது. இருந்தா கூட உனக்கு நான் சொல்றேன், நீ என்னை கொல்ல துணிஞ்சவன்னா கூட உனக்கு ஒன்று சொல்றேன்,
உன்னை கொல்ல வந்தவன் வேற அவன் பிறக்க போறான், அவன் போய் இதுல இருக்கான், அவன் போவான் இனிமே. என்ன போய் நீ கொல்றதுக்கு வந்திருக்கிய? உன்னை பிறக்க வந்தவன் வந்து கோகுலத்துல இருக்கான். 8வது குழந்தை பிறந்து கோகுலத்துக்கு போயிடுறது, அது சொல்றா இவன். கோகுலுக்கு போக போறதுன்றது சொல்லுவா, போயிடுறது. அப்புறம் அதையும் சொல்லிடுறான். சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், 7வது குழந்தை தானே இது அப்படின்ட்டு பார்த்துட்டு விட்டுருவான். விட்டுட்டு இவனோட 8வது குழந்தை அவன் சொல்லுவான், உனக்கு பிறந்த 8வது பிறந்தவன் ஒரு குழந்தை பிறக்க போறான், அவன் வந்து கோகுலத்தில் போய் தங்குவான், அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது, எங்கிட்ட வந்து உன் வித்தையெல்லாம் காட்டுறியன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவான் அவன் மாயாதேவி. அவன் போற உடனே அது லோகமாயான்னு அவன் கிருஷ்ணரோட ஒரு இன்னொரு அம்சம்தான். மகாவிஷ்ணுவோட தங்க முறை வரும், அவங்க மகாவிஷ்ணுவோட அம்சம் தான் அவங்ககிட்ட இருக்கும். அவ சொல்லிட்டு போயிடுவான். இது என்ன பண்ணுவார், அடுத்தது 8வது குழந்தை பிறக்கும் ஜெயிலில். 8வது குழந்தை பிறந்தோடனே 8வது குழந்தை பிறக்கும் போதே கிருஷ்ணன் அப்பதான் பிறக்கிறார். கிருஷ்ணன் பிறக்கும் போதே 4 கையோட பிறந்தாரா, ஞாபகம் வச்சுக்கோ. கிருஷ்ணன் பிறக்கும்போது 4 கை, சங்கு சக்கரம் எல்லாம் அந்த இதோட அப்படியே அந்த கடாட்சத்தோட பிறந்தாராம். அவர் பிறக்கும்போது ஜெயிலில் இந்த ஜெயில் ராத்திரி 1 மணி, ஜெயில எல்லாம் மூடிருக்கான். ஜெயிலில் எல்லா கதவெல்லாம் மூடிருக்கு. அந்த இவாளெல்லாம் வந்து மயக்கத்தில் இருக்காளாம். அந்த பாதுகாவல்னா பயங்கர 8 அடுக்கு 10 அடுக்கு பாதுகாவல், எல்லாருமே மயக்கத்தில் இருக்கலாம். எல்லாரையும் மயக்கம் பண்ணிடுறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்துறார். கிருஷ்ணர் பிறந்த உடனே கிருஷ்ணரை வெளியே கிருஷ்ணர் என்ன பண்ற, அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், என்னை கொண்டு போய் நீ வந்து கோகுலத்தில் விட்டுரு அசினி, இந்த பொண்ணையை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுட்டு கோகுலத்தில் இருக்க அவன் குழந்தை இருக்கும், அந்த குழந்தை பொண்ணு குழந்தை பிறந்திருக்கும், அதை எடுத்துன்னு வாங்குவார். அதுதான் போவார் இவர் போய் எடுத்துன்னு வருவார். அதுதான் 8வது குழந்தை. அதுதான் நான் 7 இல்லை, 7 குழந்தை வரைக்கும் கொண்டு விடுறான் கம்சன். 8வது குழந்தை தான் இது பிறக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த மாயாதேவி எப்படி வரான்றதை சொல்கிறேன் கேட்டுக்கோ. கொண்டு போய் விட்ட உடனே அவர் சொல்லுவார், கொண்டு போய் கிருஷ்ணனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அந்த குழந்தைய நீ எடுத்துட்டு வான்னு அசரி சொல்லும். சொன்ன உடனே வசுதேவர் என்ன அசரி சொல்றதோ அதை எடுப்பார். அந்த குழந்தைய எடுத்துப்பார், ஒரு கூடையில் வச்சுப்பார், வச்சுட்டு அப்படியே போவார். அப்படியே போனால் எல்லா கதவும் திறக்கும், தானாக திறக்கும், கதவெல்லாம் தானாக திறக்கும். நேராக போவார், அந்த யமுனா நதி ஓடும். யமுனா நதிக்கிட்ட போய் நிற்பார். இன்னொன்னே யமுனை தானாக பிரிஞ்சு 2ஆ பிரிஞ்சு வழி விடும். இவர் போகிறதுக்கு 2ஆ பிரிஞ்சு இவருக்கு வழி விடும். இவர் அந்தன போவார். கொண்டு போய் கோகுலம் வந்து யமுனா நதிக்கு அந்தன பக்கம், அந்தன பக்கத்தில் கொண்டு போய் கோகுலத்தில் கொண்டு போய் நந்தகோபர் இருப்பார். நந்தகோபரோட ஒய்ஃபு யசோதை, அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். அவள் அப்போ தான் பிறந்திருக்கும். அவள் எல்லாரும் அப்படியே மயக்கத்தில் இருப்பாள். எல்லாம் அந்த நாராயணன் பண்ற இதுதான். அது கம்சனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணன் உருவாகிற விதம் இது. கிருஷ்ணனை வந்தவொடனே அந்த மாய சக்தியால எல்லாரும் மயக்கமாயிடுறா. இவர் போறார், கொண்டு போய் வச்சுட்டு அந்த பொண்ணை இந்த பிள்ளைய வச்சுட்டு அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கார். அவ்வளவுதான், இவருக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இவர் ஒரு ரோபோட் மாதிரி ஒர்க் பண்றாரு, அவ்வளவுதான். இவருக்கு என்ன வசதி என்ன சொல்றதோ, உள் மனசு என்ன சொல்றதோ அதை கேட்டு அப்படியே வந்துடுறாரு. இப்போ நேரம் நீ ஜெயிலுக்கு போயிடு அப்படின்ற, ஜெயிலுக்கு வந்துடுறார். வந்த உடனே எல்லா கதவும் தானா பூட்டிக்கிறது, எல்லாம் இதாகிடுது. எல்லாம் மயக்கத்தில் இருந்தவெல்லாம் தெளிஞ்சிடுறான். முடிச்சுட்டு பார்த்தா குழந்தை பிறந்திருக்கும், இவன் கையில் வச்சுருப்பா. குழந்தை பிறந்துருத்துனோடனே அந்த குழந்தை பிறந்த விஷயத்தை போய் கம்சனுக்கு சொல்லி அனுப்புவான். கம்சன் வருவான், இந்த 8வது குழந்தைய தானே நம்மளை கொல்ல போகிறதுன்னா, இது பொண்ணாக இருக்குது, அவருக்கு யசோதைக்கு பிறந்தது பொண்ணு, இந்த பொன் குழந்தைய கொண்டு போய் நம்மகிட்ட கொடுக்குறாளே, சரி இந்த பொண்ணுக்குன்னா ஆனோ 8வது குழந்தை நம்ம கொண்டு விட்டு மேலே தூக்கி போட்டு கச்சியை நீட்டுவான் கொல்றதுக்கு. அவன் கொல்ற விதமே அப்படிதான். எப்பயுமே குழந்தைய மேலே தூக்கி போட்டு கச்சியை குறுக்க நீட்டுவான். அந்த கட்சியில் வந்து அந்த குழந்தை விழுவும் இல்லையா, விழுந்த உடனே செத்து போயிடும். 2ஆ துண்டாக அறந்து போயிடும். 7 குழந்தைய அப்படி தான் போட்டிருக்கான். 8வது குழந்தைய மேலே தூக்கி போட்ட உடனே அந்த குழந்தை கீழே வரவே வராது, அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அங்கேயே நின்றுட்டு சிரிப்பா. அதுதான் லோகமாதா, யோகமாதா. நான் சொன்னேனே, அது கிருஷ்ணனுடைய ஒரு அம்சம்தான். கிருஷ்ணனுக்கு தங்க முறையாகணும். அவன் என்ன பண்ண, நீ என்ன போய் தூக்கி போட்டு கொள்ற, என்ன ஒன்னால என்ன பண்ண முடியும், என்ன ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை கொல்ல வந்தவன் கோகுலத்தில் இருக்கான், அவனை விட்டு நீ என்ன வந்து கொல்ற, நீ என்னை கொல்லணும்னு நினைக்கிறது நியாயமே இல்லை, அது சரியா வராது, உன்னால என்னை கொல்லவும் முடியாது, உன்னை கொல்ல வந்தவன் கோகுலத்தில் வளர்ந்துட்டு இருக்கான், நீ அங்கே போய் என்னால் பண்ணி கொண்டு போயிடுவார். அது மறைஞ்சு போயிடும். அது சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. எப்படி இது நடந்தது, குழந்தை எப்படி போச்சு, என்ன நீ இவங்கிட்டப்பா வசுதேவருக்கு எல்லாரையும் அந்த மாய சக்தியெல்லாம் மறக்க வச்சுருவார் கிருஷ்ணன். ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியலையே, இது தான் என் குழந்தை தான் இருக்கு, இவர் தான் எடுத்துட்டு போய் எல்லாம் பண்ணியிருப்பார். ரோபோட் மாதிரி ஒரு போய் எடுத்துட்டு போய் அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்திருப்பார். அது தெரியாது. 8வது குழந்தை பிறந்துடுத்து கோகுலத்தில் இருக்குன்றது மட்டும் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போகிறது. தெரிஞ்சு போனோடனே என்ன பண்ண, இன்னைக்கு பிறந்த குழந்தை இது, இன்னைக்கு நேற்றுக்கு பிறந்த குழந்தை இது,
இந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள பிறந்த குழந்தை எல்லாம் தேடுன்னு அனுப்புவார். எல்லா இடத்துலையும் தேடுவா. தேடின உடனே எங்கேயும் எல்லா குழந்தையும் கொண்டு 2 மாசத்துல பிறந்த குழந்தை அத்தனையும் கொள்ளுவான். சிசுக்களா கொள்ளுவான். சிசுக்களை கொண்டு பாவத்தை ஏற்றிடுவான் கம்சன். அந்த மாதிரி அதுல வந்து என்ன, கிருஷ்ணனுக்கு வந்து எப்படி அத்தையாகிறான்னா அதை தான் சொல்ல வந்தேன். கிருஷ்ணனுக்கு அத்தையாகிறது எப்படின்னா, கிருஷ்ணனுடைய தாத்தா வந்து உக்கிரசேனன். உக்கிரசோழனோட ஃப்ரெண்டு தான் உக்கிரசோழனோட மச்சனன் தான் சூரசேனன் சொன்னேன் இல்லையா. அந்த சூரசேனனோட ஃப்ரெண்டு தான் போஜன் ஒருத்தன். சூரசேனனோட பொண்ணு தான் இவன் வந்து போஜனுக்கு தத்து போறான். போஜனுக்கு சூரசேனனுக்கு புள்ள ஃப்ரெண்டுன்னு உடனே சூரசேனன் வந்து உக்கிரசேனனுக்கு மச்சனம் இல்லையா. மச்சனோட பிள்ளையாருது, மச்சனோட பொண்ணாருது இவன். மச்சனோட பொண்ணு விரதன்னு, அது அவ தான் பிருதான்னு அவ தான் குந்தி. அவன் வந்து அப்போ கிருஷ்ணனுக்கு வசுதேவருக்கு வந்து அது தங்கையா முறையாருது இல்லையா. வசுதேவருக்கு இதுவருக்கு உக்கிரசேனருக்கு தங்கன்னா என்ன, தன்னுடைய அத்தை பாட்டின்றதுனால அத்தைன்னு கூப்பிடுறாரு அவர். அதுதான் கிருஷ்ணனுக்கு வந்து குந்தி எப்படி அத்தை முறையாகிறான்னா இப்படிதான் அத்தை முறையாகிறான். அதனால தன்னுடைய அத்தையோட பசங்கன்றதுனால கிருஷ்ணன் எல்லாத்தையும் வராரு. இப்போ இந்த நாட்டை பிரிச்சுடுறாங்க. பிரிச்ச உடனே குந்தியும் தர்மர் எல்லாரையும் கூட்டு அங்கே போயிடுறாரு. அவங்க போனால் ஒரே வனமாக இருக்கு, காடாக இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். இந்த சூழ்நிலையில இந்திரன் என்ன பண்ணுவான், முதல்ல வந்து அந்த பரீட்சித்து கதை சொன்னேன் பாருங்க. பரீட்சித்து கதை அந்த இது அக்னி மரத்தை எரிச்சான்னு சொன்னேன் பாருங்க. அதுக்கு முன்னாடியே காசியப்பர் என்ன பண்ணிப்பார், காசியப்பர்கிட்ட இவங்க அக்னி பகவான் வந்து காசியப்பர் யாகம் ஒன்று பண்ணும்போது அவர் கட்டுப்பட்டே இருக்க மாட்டார். அக்னி கண்டபடி வீசும், பக்கத்தில் இருக்க மேலே எல்லாம் வட்டிக்கும் நெருப்பு. இதெல்லாம் பார்த்துட்டு அக்னியை கண்ட்ரோல் பண்ணுட்டு, நீ கண்ட்ரோல் ஆகுன்னு காசியப்பரோட யாகம்லாம் சாதாரண, காசியப்பர் நிறைய யாகம் பண்ணிட்டே இருப்பார். அவருடைய யாகம்லாம் சாதாரண யாகம் கிடையாது. உடனே இந்த அக்னி சுற்றி அடிக்கும் பாருங்க அந்த வாயு பகவான்ல. உடனே காசியப்பருக்கு வந்து கோபம் வந்துடும். அதெல்லாம் சமயத்தில் காசியப்பர் கோபம் வந்து, நீ வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், நீ கட்டுப்பட மாட்டேங்கிற அக்னி, நீ வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவே கொடுத்துட்டுருக்க. நீ வந்து இந்த உலகத்தையே நீ அழிக்கிறதுக்கு நீ என்ன வேணுமோ நீ என்ன போய் தின்னுக்கோ, எதை வேணாலும் தின்னுக்கோ, இங்கே எங்ககிட்ட வராத. நீ மற்ற எல்லாம் தின்னு மொத்த முன்னிகளோட சாபங்களை எல்லாம் நீ பெற்று நீ வந்து அழியணும் அப்படின்னு காசியப்பர் சாபம் கொடுத்தாரு. அப்போ மறுபடியும் அக்னி நேராக வந்து கெஞ்சுவார், ஐயோ இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்தா எப்படி இது, நான் பார்க்குறதெல்லாம் அழிக்கிறதுன்றது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டுவார், கெஞ்சுவார். கெஞ்சின உடனே என்ன சொல்லுவார், காசியப்பர் வந்து அந்த யாகம் அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுக்கூடாதுன்னு காசியப்பருக்கும் தெரியுது. தெரிஞ்ச உடனே அந்த சாபத்தை மாடிஃபை பண்ணுவார். சாபம் நான் கொடுத்துட்டேன், அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நீ என்ன பண்ணு, உலகத்தில் இருக்க பொருளையெல்லாம் எரிச்சிருன்னு சொன்னேன் இல்லையா, உலகத்தில் உள்ள வேண்டாத பொருளையெல்லாம் எரின்னு உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டேன். ரெண்டாவது நீ உனக்கு இல்லைன்னா பசிக்கும், வேண்டாதது நீ தேடிட்டு போய் நீயே பிடிச்சி சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். வேண்டாததெல்லாம் நீ எப்படியாவது யாரையாவது உதவியோட கேட்டு யாருது வேண்டாதது என்ன பொருள் இருக்கோ அதையெல்லாம் நீ சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னா. அதனால தான் குப்பையை எரிக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம் பாருங்க. அதெல்லாம் வந்து அக்னி பகவானுக்கு நம்ம போடுற தீனி மாதிரி தான். தீளாத பசி மட்டும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறார் காசியப்பர். கொடுத்து அனுப்பிச்சிட்ட உடனே அக்னி பகவான் அப்படியே பசி திண்டாடிட்டு இருப்பார். பசியால் இழைச்சி போய் உடம்புல சக்தி இல்லாத வந்து அர்ஜுனன்கிட்ட கேட்பார். காசியப்பர்கிட்ட இவர்கிட்ட அர்ஜுனன்கிட்ட கேட்கும்போது, அர்ஜுனன்கிட்ட வந்து என்னை வந்து கிருஷ்ணன் அர்ஜுனன் இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்து என்னை வந்து காப்பாற்றுக்கோ, நான் இப்படி ரொம்ப வீக் ஆகிட்டேன், என்ன இது மாதிரி பண்ணிட்டா, என்னால் எதாவது சாப்பிட சொல்லியிருக்கா, சாப்பிட்றதுக்கு எனக்கு எதுவும் இறை கிடைக்கல, நான் எதாவது சாப்பிட்டா இந்திரனுக்கு வந்து என்னென்னா இந்த அக்னி பகவானை இப்படியே வச்சுருக்கணும்னு, அக்னி பகவானை நம்ம காலுங்கடியே வச்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவான், அக்னி பகவான் ஏதாவது நாட்டை பிடிச்சி காட்டை பிடிச்சி ஒரு அதை சாப்பிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து வருணனை அனுப்பிச்சு மழை பெஞ்சு அதை அக்னியை அழிச்சிடுவான். இந்த மாதிரி பண்ணுவார். வருணனும் அவர் சொல்றாரு அதுக்காக கேட்டு இருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், அர்ஜுனனை விட்டு, நீ உனக்கு காண்டவ பிரச்சனை கொடுத்துருக்கா இல்லையா, பெரிய காடு, அதை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த காட்டை அழிக்க சொல்லு. இந்த காட்டை அழிச்சு அக்னியை வந்து இந்த காட்டை அழிக்கிறதுக்கு பர்மிட் பண்ணு. காட்டை அழிக்கும் போது வருணன் வருவான். வருணன் வரும்போது வருணன் நம்மளோட மழை தண்ணி கீழே படாத மாதிரி நீ ஒரு காவல் பண்ணிட்டாத, உன்னோட அம்பால கோட்டை கட்டி அதை அந்த வருணனை தோக்கடிச்சு அமைச்சிடு. வருணனோட இந்த ஜலம் எதுவும் விழக்கூடாது எரியும் போது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துட்ட உடனே சரி நான் உனக்கு தீனி தரேன்னு அக்னி பகவானுக்கு சொல்லிடுறாரு, அர்ஜுனன் சொல்லி அமைச்சிடுறான். இதுக்கு நடுவில் இவர் என்ன பண்ணுறார்,
இந்த காட்டுக்குள்ள அர்ஜுனனை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாரு கிருஷ்ணன். அந்த நோந்த காட்டுக்குள்ள பயங்கர காடு, அது ஒரே பாம்பு உம்பு புதர் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு போய் இங்க வந்து ஒரு பாதாள வர இருக்கும், அதுக்குள்ள கூட்டின்னு போறாரு. போனா அங்க நாகங்கள், நிறைய நாகங்கள் வந்து ஒரு இதை பாதுகாத்துட்டு இருக்கும். அந்த நாகங்களை எல்லாம் இவர் ஜெயிப்பார், இந்த அர்ஜுனன் ஜெயிப்பான். அது யாருன்னா அதெல்லாம் முன்னாடி கபில முனிவர் வந்து பகீரதனோட முன்னோர்கள் இருந்தா 60,000 அரசர்கள். பகீரதனோட முன்னோர்கள் சகர அரசர்கள்னு பேர் அவளுக்கு. சகர அரசர்களை வந்து கபிலரோட ஆசிரமத்துல சொல்லியிருக்கேன், அந்த கதை சொல்லியிருக்கேன் இல்லையா. கபில ஆசிரமத்துல வந்து இந்திரன் அந்த குதிரையை கட்டு போயிடுறான். குதிரையை கட்டு போன உடனே அந்த குதிரை இங்க இருக்கிறத பார்த்த உடனே அந்த அசுமேதையாக குதிரை இங்க இருக்கிறத பார்த்த உடனே இவன் வந்து சண்டை போடுறான் இல்லையா, அது சொன்னிக்கான் இல்லையா. அப்பதான் இவர் வந்து கண்ணை திறந்து இதால எரிச்சிடுவார் கபில். இது வந்து இந்திரனோட வேலை. இந்திரன் எப்பயுமே தனக்கு எதிராக யாராவது பண்ணால்னா, யாராவது யாகம் பண்ணி அந்த பெரிய அந்த இந்த யாகத்தை பண்ணால்னா 100 யாகம் பண்ணுவான். 100 அரசர்களை வந்து அந்த இடத்துல 100 அரசர்களை வந்து பலி கொடுப்பான். 100வது அரசரை பலி கொடுத்து அந்த யாகத்தை அஸ்வமேத யாகத்தை என்ன முடிச்சுட்டாள்னா, அந்த அஸ்வமேத யாகம் முடிச்சுட்டா அவன் வந்து இவன் ஆயிடுவான், இந்திரன் ஆயிடுவான். இந்திர பதவி அவனுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இதுல வந்து இந்த இந்திரன் வந்து என்ன பண்ணுவான், 99 யாகம் பண்ற வரைக்கும் பேசாம இருப்பான். 100வது யாகம் பண்ணும்போது அவகிட்ட இருந்து அந்த குதிரையை உரைக்கிறதோ இல்லை அந்த 100வது யாகத்தை நடத்த விடாத பண்ணுவான். இது மாதிரி நிறைய பண்றான். எல்லா அரசர்களுமே அதை பண்ணுவான். 99 ராஜாக்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். அவளை கொண்டுட்டு அந்த யாகத்தை பண்ணி, அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி முடிச்சுட்டா இந்திர பதவி கிடைக்கும். இதுக்காக நிறைய ராஜாக்கள் ட்ரை பண்ணுவா. இது வந்து ஜராசந்தன் ட்ரை பண்ணான், எல்லாரும் பண்ணா. அதே மாதிரி இதுல வந்து இவன் பண்ணான், நம்ம அந்த இந்த ராஜா இருந்தானே அவன் பண்ணான். ஒரு ராஜா, அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்றேன். அவன் பண்ணப்பதான் அந்த அசுமேத குதிரையை கொண்டு இங்க கட்டு போயிடுறான். இங்க கட்டிட்டு போன உடனே இந்த குதிரையை வந்து குதிரையை இங்க கட்டின உடனே அந்த ராஜா வந்து பார்ப்பான், யார் அசுமேத குதிரையை கட்டினதுன்னு பார்த்தா இவன் இருப்பார், இந்த பகீரதனோட முன்னோர்கள். அவருக்கு பார்ப்போம், பார்த்தா இவர் தான் பண்ணியிருப்பார். இந்த அசுமேத குதிரை வாசல்ல கட்டியிருந்ததை பார்த்த உடனே கபிலர் வந்து இவர் தான் பண்ணிட்டார் போல கேட்டு கபிலர் மேல அம்பு விட்டுருவோம். கபிலர் மேல அம்பு விட்டோடனே அவர் நிஷ்டையில் இருப்பார் பாருங்க, அவர் கண்டுபிடிச்சு பார்ப்பார். பார்த்தா எதிர இவன் இருப்பான். இவன் வந்து விடுனா, நான் எனக்கு அந்த குதிரை வந்ததுக்கு தெரியாது, சம்மந்தமே இல்லை, எம்எல்ஏ அம்பு விடுறான்ட்டு கண்டுபிடிச்சு பார்ப்பா, செஞ்சு போடுவான். அவரோட பிள்ளை சகர ராஜாவோட பிள்ளை வருவான். சகரன் தான், சகரன் தான் அதை பண்ணது, அந்த இதை பண்ணது. சகரனுடைய பிள்ளைகள் 60,000 பேர் வருவான். எல்லாரையும் எரிச்சிருவான். எல்லாரையும் எரிச்ச உடனே பூரா அந்த அந்த அவளோட சொத்துக்கள் பூரா அங்க இருக்கும். அங்கதான் கண்ணன் கூட்டின்னு போறாரு இவனை. அடுத்த இதுல அது என்ன பண்றான்றதை பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.